ஸோ அப்ரிஷியேஷன் இந்த வேர்டை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது டீச்சர்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அப்ரிஷியேஷனே கிடைக்காததும் அதிகமாக டீச்சர்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு டீச்சர் மேலே ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை பேரண்ட்ஸ் வந்து உடனே சொல்லி காட்டுறாங்க. உடனே ஒரு குறை இருக்குது அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. ஃபைன், வெல் அண்ட் குட். அதே மாதிரி ஒரு டீச்சர்னால உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு க்ரோத் இருக்குது, அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டீச்சருக்கு ஒரு அப்ரிஷியேஷனோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கோ, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், ஒரு காசு பண்ண கூட வேணாம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஏன் டீச்சர்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடாது? ஸோ ஒரு காலகட்டத்தில் டீச்சர் அப்படின்ற வார்த்தையே வந்துட்டு பெரிய மரியாதையாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த தொழில் அதோட மரியாதையான தொழில். பட் நான் டீச்சர்ஸ்க்கு மரியாதை ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஐ டோன்ட் நோ. ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி பழகுங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு க்ரீட் பண்ணுறது, அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறது, அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டீச்சர்ஸ், ஒரு டியூஷன் டீச்சர் இருக்காங்க, இல்லை இனிமேல் ஒரு அபாக்கஸ் டீச்சர், ஒரு சின்ன டீச்சர்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து வர்றீங்க. அவங்கெல்லாம் மேம் ஃபீட்பேக் கொடுங்க, என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு கேட்டு உங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபீட்பேக் தானே கொடுக்குறீங்க, நத்திங் மோர் தேன் தட். ஒரு ஃபீட்பேக் தானே. நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க மேம், ஃபர்தராக இப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஒரு வார்த்தை உங்களால் ஒரு டீச்சருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபார் எவ்ரி டீச்சர். இது ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.